நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, ஒவ்வொரு நாள் எங்களோடு பேசி கொண்டு வருகிறீங்க. இந்த புதிய நாளில் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். பார்த்தீங்களா வசனம் எப்படி போட்டு? பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மையா இருக்குமா இது? ஆமா. தீமை அணிந்து பாடம் அணிக்கிறதுல நன்மை செய்து பாடம் அணிக்க. சில பேர் நன்மை செஞ்சு நம்ம ஒரு நாள் வேதனை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, நான் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன், அவங்க என்ன பண்றாங்க, நம்மளை ஒரு நாளும் வேதனைப்படுத்திட்டு இருக்காங்க, காயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா அது உங்களுக்கு என்ன வசனம் சொல்லுது? மேன்மையானது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தீமை செய்த நன்மை செய்தனால நீங்க என்ன பண்ண? ஆமா, நாங்களாம் எத்தனையோ பேருக்கு நாங்கள் நன்மை செய்யிருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனக்கு ஸ்தோத்திரம். அதனால அப்படியே விட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நம்மளுக்கு ஒரு கிருபைன்னா, நன்மை செய்து நம்முடைய குணம், தீமை செய்து அவங்களுக்கு குணமா இருக்கட்டும். ஆமா, நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? நல்ல காரியங்களை, தேவன் சொல்ற காரியங்களை நம்ம பின்பற்றுவோம். அதான் சொல்ற ஆண்டவர். ஸ்தோத்திரம். தீமை செய்து பாட அனுபவிப்பது, தீமை செய்து பாட அனுபவி காட்டிலும் தேவனுக்கு சித்தமானார். அப்ப இது ஒரு சித்தம். நன்மை செய்து நம்ம என்ன பண்ணோம்? ஆமா, ஒருவேளை பாட அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அப்படிதான். நான் இவ்வளவா நான் செஞ்சேன், அவ்வளவா செஞ்சேன், ஆனால் நான் ஒரு நாள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், அது ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாய் அந்த பலன் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் நன்மை விதைச்சிருக்கீங்க, தீமை உங்களுக்கு வராது, நன்மை தான் வரும், உங்களுக்கு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டு. நீங்கள் என்ன பண்ணல? தீமையை விதைக்கலை. ஆமாம், நன்மையை தான் விதைச்சிருக்கீங்க, நன்மை தான் செஞ்சிருக்கீங்க. நிச்சயமாக தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் என்ன பண்ணும்? நன்மையா இருக்கும். ஆமாம், பரத்தின் ஜோதிடத்தின் பிதாகத்தில் இறங்கி வருகிற அந்த நன்மை கிருபை உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததிகளை மூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே, தேவனுக்கு முன்பு அது மேன்மையா வசனம் சொல்லுது. பாட அணிவிப்பது மேன்மையா, பாட அணிவிப்பது. பாடு அணிவிக்கிற இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பாடு, குடும்பத்துல பாடு, ஆமா, வேலை ஸ்தலத்துல பாடு, எங்க பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம். இந்த போராட்டம் ஒரு நாளைக்கு மாறவே மாறாதா? நிச்சயமாய் மாறும். பாட அணிவிப்பது, பாட அணிவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அந்த பாடுகள் நிச்சயமாய் மாறும். சிறுவல் ஜனங்க எத்தனையோ ஒரு வருஷம், எத்தனையோ வருஷங்கள், 40 வருஷத்துக்கு மேலாக அந்த எகிப்துல அடிமையாக்குறாங்க, பாட அனுபவிச்சாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இந்த பாடலே அவங்க விட்டல. அந்த பாடல இருந்து என்ன பண்ணார்? மீட்டெடுத்தான். அந்த அடிமத்திலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவர் நிச்சயமாக, ஒருவேளை நீங்க பாட அனுபவிச்சு நன்மை செய்து பாட அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வான். யோசேப்பு பார்த்தீங்கன்னா, அவன் செய்யவே இல்லை அந்த குற்றத்தை. அவன் செஞ்சான்னு போய் சொல்லி சிறு சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க யோசேப்பை. ஆனாலும் அங்கே என்ன பண்றான்? சிறைச்சாலையில யோசேப்பு என்ன பண்றான்? மற்றவங்களுக்கு அவன் நன்மை செய்கிறான். அவன் போய் என்ன போய் என்னை வெளியே நினைச்சுக்கப்பா, என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வருப்பா. அவன் போய் மறந்துட்டான். ஒருவேளை நீங்க நன்மை செய்து, ஒருவேளை நீங்க மறந்துருக்கலாம், ஒருவேளை நீங்க நன்மை செய்த நபர் மறந்துருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மறக்க மாட்டா. நிச்சயமா அது உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வருதாய். அருமையான தேவ பிள்ளைகளே, சோதரம், நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மையாக வைப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாடவணிகளை சோர்ந்து போறாதீங்க. நான் கிறிஸ்துவுக்காக பாடுபடுறேன். அப்போ சொன்னாங்க பவுல் கூட வாத்தியமா எத்தனையோ பாடுகள் அனுபவிக்கிறான், பிரச்சனை, போராட்டம், அடிச்சு தூக்கி போறாங்க. மறுபடியும் இயேசு கிறிஸ்து வார்த்தை என்ன பண்றான்? எடுத்து சொல்றாப்புல. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இயேசுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? தனிய பாடுகளை சகிச்சாலும் இன்றைய பாடுகள் நாளை மகிமைக்கு ஒப்பாயிருக்கிறது. உங்களை மகிமையாய் தேவன் உங்களை வைப்பார். நீங்க மாத்திர உங்க சந்ததி மகிமையா இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை, உங்கள் பேரம்பேத்தி பிள்ளையோட வாழ்க்கை நிச்சயமாய் உங்க பேரம்பேத்தி பிள்ளைங்க செழித்திருப்பாங்க, ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்க தேவனை பின்பற்றுங்க. அந்த நன்மை செய்கிற குணத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமா, அது எல்லாரும் கிடைக்காது. ஆமா, உபசரிக்கிறவங்க எல்லாரும் கிடைக்காது. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. நீங்க செய்ய, நிச்சயமாய் உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பான். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நன்மை செய்து பாட வைத்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவே, உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த பாடுகள் மாறட்டும்.
மேன்மை விதைச்சிருக்கிற ஆண்டவரே, நன்மை விதைச்சிருக்கிற பிள்ளை வாழ்க்கையில நன்மை உண்டாக செய்கிறான். உனக்கு நான் நன்மை உண்டாகும்படி செய்வேன் என்று சொன்னீங்க. குடும்பத்திலே, சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது அற்புதங்களை செய்கிறான் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.